ஹாய். ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு தமிழ்நாடு பார்த்து காப்பி பண்ண அந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீம் ஃபார் விமென் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்துட்டு ஒரு எதிர்ப்பலை வந்துட்டு கிளம்பிட்டு வருது. ஆந்திராவில் வந்து பார்த்தானாக்கா எப்பயுமே வந்துட்டு பஸ்ஸு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பஸ் வந்துட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள் ஃபார் விமென். அண்ட் வந்துட்டு ஆட்டோவில் போகலான்னு பார்த்தாக்கா அங்கே வந்துட்டு ஃபுல்லாக மென் போயிட்டுருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆகிட்டுருக்கு. அது எல்லாருக்கும் வந்துட்டு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நீங்கள் வெறும் ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹெல்த் கேர் மட்டும் கொடுங்க, ஃப்ரீ பஸ்ஸஸ்லாம் வேணாம், எங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வந்துட்டு ஆந்திராவில் சொல்லிட்டு இருக்காங்க. கர்நாடகா த சேம். இதே மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்து க்ரௌடடாக போயிட்டுருக்கு. ஓவர் க்ரௌடட்னால நிறைய வந்துட்டு அன்வான்ட் ஸ்டப்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஈவன் தமிழ்நாட்டில் வந்துட்டு பஸ்ஸஸ் ஒழுங்காக இல்லை, பஸ் குவாலிட்டியாக இல்லை. பஸ்ஸஸ் ஒழுங்காக இல்லாததுக்கான காரணம் இன்னொரு ரீசன் இருக்குது. அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் திஸ் இஸ் த ரீசன். எல்லா இடத்துலையும் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு எல்லோரும் வந்து இது நல்லா இருக்குது, இது வந்துட்டு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பை ஸ்டாலின் அப்படின்லாம் வந்துட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க, டிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னு காரணம் என்னன்னாக்கா, அது எல்லாத்துக்குமே பின்னாடி டிஎம்கேயோட ஐடி விங், அப்புறம் டிஎம்கே டீம், டிஎம்கேயோட மாஸ்டர் மைண்ட் தான் வந்துட்டு இருக்குது. அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஓகே. அண்ட் இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீம் எது ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டாக்கா, டு த எக்ஸ்டென்ட் வந்துட்டு எஸ் அப்படின்லாம் வந்து சொல்லணும். பிகாஸ் நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. எஸ், அஃப்கோர்ஸ் இல்லை, செக்டர் ஆஃப் பீப்புள் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகணும், வேறு வழி கிடையாது. பட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறோமோ அது நம்மளுக்கு வந்துட்டு பெனிஃபிட். பட் அதில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீமே நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆம்பளைங்க திரும்ப வர போகிறாங்களாம். அது என்ன லட்சத்தில் இருக்க போது நம்மளுக்கு தெரியல.